ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெல் ஃப்ளாக்ஸ் ஆயில். நம்ம மோதிகேரில் இருக்கக்கூடிய ஆளி விதை கேப்சூல் தான் பார்க்க போடுவோம். ஆளி விதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆயில் சொல்லுவோம், இல்லைன்னா லின்சீடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஜீரண சக்தியும் ரொம்ப நல்லா நடக்கும். ஜீரண உறுப்புகளுக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய தோல் பராமரிக்கிறதுக்கு, தோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கின் ஹைட்ரேஷன் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய கூந்தல் ஆரோக்கியம், ஹேர் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இந்த ஒமேகா 369 இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியும். முக்கியமாக இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம மூட்டு ஆரோக்கியம், நம்ம ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே வந்து சரி பண்ணும். நம்ம இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆளி விதை ஃப்ளாக்ஸ் ஆயில்ஸ் கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸு கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிடு இது எல்லாமே வந்து ரொம்ப தேவைப்படுது. முக்கியமாக ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே, அதே மாதிரி மெனோபாஸ் ஏற்படக்கூடிய டைமில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப வீக்காயிரும். இன்னொன்று என்னென்னா அந்த ஃப்ளாக்ஸ் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஆளி விதையில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 369 வந்து நம்ம பாடி வந்து நேச்சுரலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம சப்ளிமெண்ட் மூலமாக தான் எடுக்கணும், இல்லைன்னா ஃபுட்டாக தான் எடுக்க முடியும். அதனால் இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம பாடியில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகிறது, அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஈஸியாக அதை வந்து கடந்து வர முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம எதுவுமே எடுக்கிறதில்ல. அதனால் இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா மெயினாக ஒரு 40-50 இயர்ஸுக்கு மேலே லேடிஸுக்கு அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுக்கும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இப்போ மெனோபாஸ் ஆகிற டைமில் மென்சஸ் ஆகிறது நின்னதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நிறையா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா மூட் அப்செட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, இதையெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ளாக்ஸ் ஆயில் கேப்சூல் ஒமேகா 369 வந்து பிளான்ட் பேஸ்டு இருக்கிறதுனால, அதே மாதிரி கோல்டு ப்ரெஸ்டு முறையில் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்மளுடைய மெனோபாஸ் பீரியடை கடந்து வர முடியும். அதே மாதிரி ஹெல்த்தையும் நல்லாவே பார்த்துக்க முடியும். எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9750749297. தேங்க்யூ வெரி மச். see you in next video. எல்லாத்துக்கும் தேங்க்யூ.